ஓம் சிவாய. நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். குரு பெயர்ச்சி ஆகப் போகிறது. இந்த குரு பகவான் ரிஷபராசிக்குள் செல்வதால் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் ராசிகள் என்னென்ன அப்படின்ற போது, இப்போ ஏப்ரல் மாதம் குரு பகவான் ரிஷபராசிக்குள் செல்கிறார். அதுவும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா குரு வக்ர நிவர்த்தி வேற ஆகிறார். இந்த நவ கிரகங்கள்ல முக்கியமான ஒரு கிரகம் எதுனா குரு பகவான். ஏன்னா அவரு தான் நமக்கு செல்வ செழிப்பு, குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம், இதுக்கெல்லாம் காரணகர்த்தா யாருன்னா குரு பகவான் தான். இந்த 12 ராசிகளுக்கும் இந்த குரு பகவான் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறார்? அந்த வகையில குரு பகவான் வரும் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதே போல நேரான ஒரு பயணத்தை தொடங்குகிறார். வக்ர நிவர்த்தி ஆனாலே நேர் பயணம்தான். அதனால 12 ராசிகளுக்கும் கிடைக்க போகின்ற பலன்கள் என்ன அப்படின்னு சொல்லும்போது, வரும் 2024ஆம் ஆண்டு மே மாதம் ரிஷபராசிக்குள் குரு பகவான் செல்கிறார். அப்ப இதனுடைய தாக்கம் 12 ராசிகளுக்கும் இருந்தாலும் குறிப்பிட்ட சில ராசிகள் ராஜயோகத்தை பெறப்போகின்றனர். அது எந்தெந்த ராசிகள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அது என்னென்ன ராசிகள் அப்படின்னு சொன்னா, ரிஷபம், கும்பம், மீனம், இந்த 3 ராசிகளுக்கு சிறப்பான ஒரு தருணத்தை இந்த குரு பகவான் கொடுக்க போகிறார். இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாரும் சொல்லுவாங்க ஜென்ம குருவாக வரும்போது, ஜென்மத்தில் குரு வந்தால் என்ன நடக்கும்? ராமர் சீதை வனவாசம் போனது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. என்ன, கொஞ்சம் ஜென்மத்துல குரு வரும்போது கொஞ்சம் நம்ம கவனமா இருக்கணும். உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். ஏன்னா குரு பகவான் வாயு தொல்லையை கொடுப்பார், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்தை கொடுப்பார், வயிறு தொந்தரவு கொடுப்பார். அதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும், வேற ஒண்ணுமே கிடையாது. ஆனா நல்ல பலனை கொடுக்க போகிறார். எப்படி? பண வரவில் இருந்த குறை இருக்காது, இதுவரை இருந்த சிக்கல்கள் அனைத்தும் விலகும், புதிய முயற்சிகள் கைகூடும், கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும், திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கூடும், சொத்து சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் அனைத்தும் விலகும், உறவினர்களால் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள்லாம் குறையும், நண்பர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். ஏன் சொல்லுங்க? ரிஷபராசிக்குள் குரு பகவான் வரும்போது 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பார். 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும். நின்ற இடத்தை விட பார்க்கும் இடம் சுபம். குரு பார்த்தால் கோடி நன்மை. அதனால ரிஷபராசிக்கு நன்மையே நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. சரி, அடுத்தது கும்பராசிக்கு பார்க்கலாம். கும்பராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்கள் ராசியில் 4ஆம் வீட்டிற்கு செல்ல போகிறார். இப்ப 4ஆம் வீடு என்பது என்ன? சுகஸ்தானம் இல்லைங்களா? சுகம்னா என்ன? 4ஆம் வீடுன்றது வண்டி, வாகனம், வீடு, தொழில், அதே போல தாய், எல்லா சுகங்களும் கிடைக்கின்ற ஒரு இடம் 4ஆம் இடம். அப்ப அந்த 4ஆம் இடத்துல குரு பகவான் அமரும் போது நல்ல யோகம் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவில் எந்த குறையும் இருக்காது. இதுவரைக்கும் சிக்கலா இருந்த ஒரு விஷயத்துல கூட அந்த சிக்கல்கள்ல இருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு தருணம். நண்பர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். மனைவி உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அதாவது பெண்களா இருந்தால் கணவன் மனைவி சொல்லும்போது பெண்களா இருந்தால் ஆண்கள், ஆண்களா இருந்தால் பெண்கள், அந்த மாதிரி உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். வேலை செய்யும் இடத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது, முயற்சி செய்யணும். கும்பராசி நேயர்களுக்கு இந்த குருவால் நல்ல பலன்கள் கொடுக்க போகிறார். இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்க. சரி, அடுத்தது மீனராசி. மீனராசிக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துக்கு தான் செல்கிறார். 3ஆம் இடம் என்பது மறைவு. மீனராசிக்கு அதிபதியானவர் குரு பகவான். ஆனா 2ஆம் வீட்டிற்கு செல்கின்ற 3ஆம் வீட்டுக்கு செல்கின்ற காரணத்தால் பார்க்கின்ற இடம் அப்படின்னு சொல்லும்போது கன்னிராசியை பார்ப்பார். அந்த கன்னிராசி அப்படின்னு சொல்லும்போது மீனராசிக்கு அது 7ஆம் வீடாக அமையும். அப்ப 7ஆம் வீடாக அமையும் போது திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும்.
அதே மாதிரி ராஜயோகம் கிடைக்கும். பண வரவில் எந்த குறையும் இருக்காது. ஏன்னா 9ஆம் வீட்டையும் குரு பகவான் பார்ப்பார். இப்ப 7ஆம் வீட்டை பார்க்க போகிறார். 7ஆம் வீடு அப்படின்னு சொல்லும் போது இப்ப குருவுக்கு அது 5ஆம் வீடு, மீன ராசிக்கு 7ஆம் வீடு. அப்போ 9ஆம் வீடுன்றது விருச்சிகம், செவ்வாய் வீட்டையும் பார்ப்பார். அப்ப சகோதர வழியிலும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். விரைவில் திருமணம் கைகூடும். வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ள அதிக வாய்ப்புகளும் உள்ளது. வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வும் கிடைக்கும். சம்பள உயர்வு கிடைக்காத வாய்ப்புகள் இருந்தால் அது கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. ஆரோக்கியத்திலும் கவனமா இருங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், இப்ப 3ஆம் இடத்தில் குரு பகவான் சுக்கிரனுடைய வீட்டுல வரும்போது உங்கள் ராசி அதிபதியே குருதான். ஆனா 3ஆம் இடம் என்பது இது மறைவு ஸ்தானம் சொல்லக்கூடியது. இருந்தாலும் நன்மையை தான் செய்யும், தீமை செய்யாது. என்ன ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்க வேண்டியது அவசியம். சரிங்களா? நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.